ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு சிம்பிள் விலாக் தான். ஈவினிங் போல் தான் விலாக் எடுத்துருந்தேன். நம்ம என்ன தான் தனியாக இருக்கும்போது கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணும்போது கொஞ்ச நேரம் நேச்சரோடு தனியாக நம்ம நின்றுருக்கும்போது ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தனியாக இருக்கும்போது தான் எல்லா பிரச்சனையும் இழுத்து போட்டு மைண்டுக்குள்ளே அப்படியே ஓட வச்சுட்டே இருப்போம். சந்தோஷத்தை நினைக்கிறோமோ இல்லையோ, கஷ்டத்தை மட்டும் தான் நினச்சி நம்ம ரொம்ப சேடாக ஆக்கி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் அவுட் ஆக்கிடுவோம். குழந்தைங்களுக்கும் லீவ் விட்டாங்க. அதனால் நாங்கள் 3 பேர் தான் மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கும் கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகுது குழந்தைங்கக்கிட்ட. ஏன்னா அவங்களும் தனியாக இருக்காங்க, அவங்களும் சொல்லி நம்ம குத்தம் இல்லை. இவங்களுக்கு லீவ் விட்டாலும் நிறைய ஸ்டடி ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதில் ஹிந்தி எனக்கு ஒன்றும் புரியல. என்னப்பா இருக்குதுன்னு கேட்டால் படித்து காட்டினாரு, இருந்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. சரி, டியூஷன் மேம் கிட்ட கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பால் தான் ஆற்றி கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். பால் எப்போவுமே குழந்தைங்களுக்கு நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரில் வெளியில் கிடைக்கிற ப்ராடக்ட்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறத விட வெறும் பால் கொடுக்குறது ரொம்பவே நல்லது. அதுவும் சுகர்லாம் ரொம்ப கம்மியாக போட்டு கொடுக்கலாம். வேணால் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வீட்லேயே நல்லா வறுத்து பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சின்ன குட்டி இல்லாத போது தான் பெரிய குட்டியை கொஞ்சம் முடியும். நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையில் கொஞ்சிட்டா கூட அப்போ நான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுட்டித்தனமாக இருக்குது இப்போல்லாம். அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. குழந்தைங்கள சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம கேர் பண்ணும்போது தான் ஃப்யூச்சரில் அவங்க ஹெல்த் வைஸ் ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. சுகர் கட் பண்ணுறது, அப்புறம் கால்சியம் ரிச் ஃபுட்டு கொடுக்குறது. ஏன்னா இப்போ அவங்க போன்ஸ்லாம் நல்லா வளர்ச்சியாக இருக்கும். அதனால் பார்த்து கொடுக்குறது ரொம்பவே முக்கியம். சின்ன குட்டி ஸ்வீட் வேணுமா, ஸ்வீட்டுன்னு கேட்டிருந்தாரு. சரி, சுயம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் நான் வடைக்கு தான் ஊற வச்சுருந்தேன். சரி சொல்லிட்டு ஸ்வீட்டாக பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். கடலைப்பருப்பு ஒரு சின்ன கப்பில் எடுத்துருந்தேன். அது 2-3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் ஊறிச்சேன்னா நல்லாயிருக்கும். இப்போ அதே கப்பில் வெல்லம் நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஃபுல்லாக எடுத்தால் நல்லா இனிப்பாக இருக்கும். கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்துக்கலாம். அது வெறும் கடாயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி எதுக்குன்னா நல்லா கரையிறதுக்கு மட்டும்தான். பதம்லாம் எதுவுமே கிடையாது. நிறைய டஸ்ட் இருக்கும். ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையிலே ஹேண்டில் பண்ணுறதுனால இப்படி தான் வடிகட்ட முடிஞ்சுது. இந்த ரெசிபி நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிபின்னு சொல்லலாம். இது சில சைடில் சுயம்னு சொல்லுவாங்க, சில சைடில் சுசியம்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர் சைடில் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த வடிகட்டின அதே பாத்திரத்தை எடுத்து அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். வச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சு அதை நல்லா காய வச்சிட்ருக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. மசிச்சுக்கணுன்னா மசிச்சுக்கலாம். நல்லா வெந்தது நான் மசிக்கலை. திரும்ப நம்ம வெள்ளத்தில் போட்டு வேக வைக்க போகிறதுனால அதுலேயும் கொஞ்சம் நம்ம மசிச்சுக்கலாம். சில ஊர் சைடில் பாசி பருப்புலேயும் செய்வாங்க. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு கடலைப்பருப்பு தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். பாசி பருப்பில் செய்கிறது ரொம்ப ரேர் தான். நான் இது வரைக்கும் அதில் பண்ணதில்லை, அதனால் எனக்கு டேஸ்ட் தெரியல. ரெண்டுத்துக்கும் உள்ள டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பருப்பை ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். ஒரு 2 தட்டினா கரெக்டாக இருக்கும். ஒரு பிஞ்ச் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் காம்போசிட் ஆகும். இப்போ தேங்காய் துருவி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா நம்ம கலரிட்டே இருந்தால் நல்லா திக்காக வரும். தேங்காய் ஆப்ஷனல் தான், சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா திக்காகிடுச்சு. இது அப்படியே நம்ம போலிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம், அதுக்குள்ளே வச்சு போலியாக ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன குட்டி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா, அவங்க அண்ணன் இல்லைன்னா கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்க மாதிரி தான் இருப்பார். அண்ணன் சேர்ந்துட்டா அவருக்கு கூட்டணிக்கு ஆள் கிடைச்சா மாதிரி, கையிலே பிடிக்க முடியாது. பேக் சைடில் விளையாடுற குழந்தைங்கள பார்த்துட்டு இருந்தார். சரி, அப்பப்போ பார்த்துக்கணும். நமக்கு அமைதியாக இருந்தால் ஒரு பயமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒன்று ஏதாச்சும் குறும்புத்தனம் பண்ணி நமக்கு டபுள் வேலையாக வச்சுருப்பார். சரின்னு சொல்லிட்டு திரும்ப பேக் டு அடுப்பு. இப்போ நல்லா திக்காயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு நம்ம எடுத்து பண்ணால் ரொம்ப குயிக்காக உருளை பிடிக்க வரும். நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும். நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல இன்றைக்கி. உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் கிச்சனில் கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியல. அதுவும் இந்த ஈவினிங் டைமில் அது ஒரு மாதிரியாகவே இருக்குது. இந்த ஊர்லலாம் ஜூன் ஜூலைலாம் ரொம்ப வெயிலாக இருக்கும், தாங்கவே முடியாத அளவுக்கு.
இப்போ வந்து நம்ம போலிக்கு அவுட்டர் லேயருக்கு ஒரு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வெல்லம் கடலைப்பருப்பு எடுத்து அதே கப்பில் 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக மைதா எடுத்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணி தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கலாம். மஞ்சள் பொடியோட ஸ்மெல்லாம் கண்டிப்பாக வராது, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த வெல்லம் பால்ஸை வந்து அதில் டிப் பண்ணும்போது கொஞ்சம் திக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. நமக்கு தேவையான அளவுக்கு சைஸாக பிடிச்சிக்கலாம். பெருசானா பெருசாக பிடிச்சிக்கலாம், குட்டி குட்டியானா குட்டி குட்டியாக பிடிச்சிக்கலாம். பருப்பு வந்து 1-2 மசிஞ்சா மாதிரி அங்கங்கே கொஞ்சம் முழுசாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது ஒரு 10 பால்ஸ் வந்துச்சு எனக்கு. இப்போ நம்ம மாவில் போட்டு டிப் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 முறை வந்து எடுத்து டிப் பண்ணிக்கலாம். அப்போ தான் கோட்டிங் நல்லா கிடைக்கும். எண்ணெய் வந்து ஆல்ரெடி நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும். அதே போல் இன்னொரு டிப்பு ஒன்று சொல்கிறேன். நிறைய எண்ணெய் மாதிரிலாம் போட்டு பொரிக்கக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டு பொரிச்சா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டி அது ஒரு மாதிரி நம்மளுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நான் வந்து குழந்தைங்களுக்கு சீக்கிரம் கொடுக்கணும் அவசரத்தில் தான் எப்போவுமே நான் பண்ணுவேன். பொறுமையெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. நல்லா பர்ஃபெக்டாக வந்துச்சு. எப்போவுமே வந்து சூடாக சாப்பிடக்கூடாது. சூடாக சாப்பிட்டோன்னா கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்க மாதிரி இருக்கும், டேஸ்ட் டிஃபர் ஆகும். ஏன்னா மேலே அந்த கோட்டிங் ஃபுல்லாக மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா ஆற வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இனிப்பு பிடிக்கும்னு சொல்கிறவங்க தாராளமாக இது பண்ணி சாப்பிட்லாம். இப்போல்லாம் ஸ்வீட்டுன்னு எழுதுனாவே அந்த பேப்பரே எனக்கு சாப்பிட தோணுது. எனக்கு இனிப்பு கிரேவிங்ஸ் ரொம்பவே இருக்குது இப்போல்லாம். அதெல்லாம் ரொம்ப நல்லது இல்லை தான் மைண்டு சொல்லிகிட்டே இருக்குது. அப்பப்போ குழந்தைங்களுக்கு பண்ணுற சாக்கில் நானும் கொஞ்சம் சாப்பிட்டுக்க வேண்டியது தான். நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வந்து ஹாப்பியாக சேஃபாக இருங்க. வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.